இங்க காவேரி கூட விஜய் கார்ல வரும்போது கூட இங்க காவேரியை பிடிச்சி சத்தம் போட்டுட்டே இருக்காங்க. நீ எதுக்காக இப்படி பண்ண? ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் காவேரி கிட்ட ரொம்பவே ஹார்ஷா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா காவேரியோட மனசுக்குள்ளேயோ நான் வெயிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்க நினைச்சது நடந்திருக்கும்ல, கண்டிப்பா என்கிட்ட டைவர்ஸ் நோட்டீஸ்ல சைன் வாங்கியிருப்பீங்க, அதனாலதான் அங்கிருந்து கிளம்பினேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட மனசுக்குள்ள ஒரு பயங்கரமான போராட்டமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அதே நேரத்தில் இந்த பக்கம் விஜயுமே காவேரிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது, அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க மேல இருக்க அக்கறையில தான் அவங்கள பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை புரிஞ்சுக்காத காவேரியுமே இனிமே விஜய் தப்பா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காவேரியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு அவங்கள ஃபுல்லாவே தரவா செக் பண்ண சொல்றாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் காவேரியோட தலையில அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு டாக்டர் பேசாம அவங்களுக்கு ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துடலாமா, ஏன்னா வேற ஏதாவது ஒரு இன்ஜுரி இருந்துடக்கூடாது அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட டாக்டருமே இங்க பாருங்க சார், உங்க ஒய்ஃப் மேல அக்கறை இருக்கிறது எனக்கு புரியுது, பட் இருந்தாலும் இது ஒரு சின்ன காயம் தான், இதுக்காக நீங்க ஸ்கேன் எடுக்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட விஜயுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து காவேரியை பார்க்க வராங்க. அங்க காவேரிக்குமே லைட்டா ஒரு பேண்டேஜ் ஒன்று போட்டு அதே நேரத்தில் கையில வந்து லைட்டா கொஞ்சம் அடிபட்டதுனால அதுக்கும் தனியா ஒரு ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி போட்டு காவேரியை விஜய் கூட அனுப்பி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 2 நாள்ல சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இருக்க வழியில மறுபடியும் இவங்க விஜய் காவேரி பிடிச்சி சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப காவேரியுமே இங்க பாருங்க, உங்களுக்கு உங்க கார் தான் பிரச்சனை, உங்க காரை நான் சரி பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா மறுபடியும் விஜய் கிட்ட கோவப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட விஜயுமே இங்க பாரு, நீ என் காரை சரி பண்ணி தரணும்னா நான் இதை பேச கிடையாது, உன் மேல இருக்க அக்கறையில தான் பேசிட்டு இருக்கேன், நீ தேவையில்லாம இப்படி ஒரு வேலை பண்ணிருக்கல, இதுக்கு பொறுப்பு யாரு ஏத்துக்குவா, அது மட்டும் இல்லாம வேற ஏதோ பெரிய அடிபட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் காவேரியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப காவேரியும் ரொம்ப சைலண்டா இங்க விஜயை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்ப விஜயுமே உனக்கு அவ்வளோ ஈகோ இருக்கு, அவ்வளோ ஈகோ வந்து நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே காவேரியுமே ரொம்ப கோவப்பட்டு முதல்ல கார் டோர் திறங்க, இல்லைன்னா நான் கார்ல இருந்து குதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவங்களுமே விஜயை பயமுறுத்துறாங்க. விஜயுமே காரை நிறுத்தினதுக்கு அப்புறம் அந்த காரை விட்டு கீழே இறங்கிட்டு நீங்க வேணா போங்க, இந்த மாதிரி தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்ன நீங்க ரொம்பவே டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு சொல்லி இங்க விஜயை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் விஜயுமே சரிம்மா தயவு செஞ்சு உள்ள வந்து கார்ல ஏறு, எதா இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம்னு சொல்லி அவங்களையும் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்க வழியில இன்னைக்கு ஆஃபீஸ்ல உனக்காக எவ்வளவு பெரிய பிளான் பண்ணி வச்சிருந்தேன், மொத்த பிளான் வேஸ்டா போச்சு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்களோட மனசுக்குள்ளேயும் வெளியிலையும் திட்டிகிட்டே போயிட்டு இருக்காங்க. ஆனா இங்க காவேரியுமே நீங்க என்ன பிளான் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், உங்க லைஃபை விட்டு என்ன வெளியில அனுப்புறதுக்காக தான் நீங்க பிளான் பண்ணீங்க, ஆனா அந்த பிளான் எதுவுமே இப்போதைக்கு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் எப்பவும் போல வீட்டுக்கு போய் சேர்றாங்க. வீட்டுக்கு போனோன்னு எங்க தாத்தா பாட்டியும் பார்த்துட்டு என்ன இது இப்படி அடிபட்டு இருக்கு, ஏமா உனக்கு கார் ஓட்ட தெரியலன்னா கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுலாம்ல, எதுக்காக நீ இப்படி பண்ண, ஆல்ரெடி தாத்தா உடம்பு சரியில்லை, நீ கார் ஓட்டுனதை பார்த்து நல்லா மிரண்டே போயிட்டேன், அந்த அளவுக்கு நீ வந்து காட்டுன்னு காட்டிட்ட கார் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பாட்டியும் கலாச்சி தள்ளுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற விஜயுமே ஆமா நல்லா சொல்லுங்க, முதல்ல இந்த மாதிரி தேவையில்லாம கார் எடுத்துட்டு போயிட்டு மரத்துல போயிடுச்சுட்டான்னு சொல்லி அவருமே இங்க இன்னொரு பக்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் முடிஞ்ச ஒரு பக்கம் அங்கிருந்து நகரும் போது இங்க ராகினியுமே எப்பவும் போலயே இவங்க எப்படி என்னதான் பிரிச்சு வச்சாலும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க, இவங்கள சும்மா இருக்க விடக்கூடாது, சொல்லப்போனா இப்படியே போச்சுன்னா நமக்கு தான் பிரச்சனை, இதை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் அங்கிருந்து காவேரியுமே மேலே ரெஸ்ட் எடுக்க போயிடுறாங்க. அப்போ இன்னொரு சைடு வந்து இங்கே காவேரியோட அம்மாவுமே இங்கே விஜயோட தாத்தா கிட்ட வந்து இங்கே பாருங்க, நாங்கள் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம், அதை பற்றி பேசலாங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே விஜயோட தாத்தாவுமே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் வீடை காலி பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு அவருமே எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இந்த மாதிரி வந்து குமரனும் கங்காவும் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ரூம் ஒன்று தேவைப்படுது, அதுக்காக தான் இதை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்டோன்னே இந்த பக்கம் விஜயுமே இங்கே பாருங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த வீடெல்லாம் நீங்கள் காலி பண்ண வேணாம், எங்கள் வீட்டிலே வந்து தங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட காவேரியோட அம்மாவுமே இல்லை அது சரி வராது தம்பி, இந்த மாதிரி பொண்ணு இருக்கிற வீட்டில் ரொம்ப நாள் இருக்க முடியாது, ஏதோ 2 நாள் இருக்கலாம், ஆனால் இதுக்காக இதை கண்டினியூ பண்ணி இருந்தால் அது எங்களுக்கு தான் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட தாத்தாவுமே அவங்க சொல்கிறதுல ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து சகஜமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே விஜயுமே கவலையப்படாதீங்க, அவங்க இருக்கிற மாதிரி நான் அதே இடத்துல உங்களுக்கு இன்னொரு ரூம் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அவருமே ஒப்புதல் கொடுத்துறாரு. இன்னொரு பக்கம் இவங்கெல்லாம் பேசி முடிச்சுட்டு இங்கே காவேரியை பற்றி சொல்கிறாங்க. காவேரிக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட காவேரியோட அம்மாவுமே அங்கே வீட்டில் இருக்க கங்கா குமரன் பாட்டி எல்லாருமே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதே நேரத்தில் காவேரியை கூட்டிகிட்டு வந்து இந்த பக்கம் உட்கார வச்சு எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு தான் கார் ஓட்ட தரலன்னா விட்டுற வேண்டியதானு சொல்லி எல்லாருமே சேர்ந்து இந்த பக்கம் காவேரியை போட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க. இங்கே காவேரி ரொம்ப கோபத்தோட உங்களுக்கு கார் தான் பிரச்சனை அப்படிங்கிறதுனால தானே இந்த மாதிரி வந்து ஆளுங்களை சேர்த்துட்டு வந்து என்ன நீங்கள் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் காரை நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மறுபடியுமே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ விஜயமே இங்கே பாருங்க, அவன் மேலே இருக்க அக்கறையில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அவன் என்னன்னா என்னை புரிஞ்சுக்காம பாருங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் வந்து காவேரியோட மனசுலையுமே நீ என் மேல இருக்க அக்கறையில பேசிட்டு இருக்க, நீ என்ன டைவர்ஸ் பண்ண பார்த்த, அந்த இடத்துல இருந்து நான் தப்பிச்சு வந்துட்டேன், ஆனா நீ எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லப்போனா அவங்களோட மனசுக்குள்ளே இந்த மாதிரி வந்து ஒரு போராட்டமே போய்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இவங்க எல்லாம் பேசி முடிச்சுட்டு அங்கிருந்து ரெகுலரா கிளம்பினதுக்கு அப்புறம் இங்க எப்பவும் போல விஜயுமே சரி வெண்ணிலாவை பார்த்து ரொம்ப டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை பார்க்க போறாங்க. அப்ப போறதுக்கு முன்னாடி காவேரியை பார்த்து உனக்கு விருப்பம் இருந்தா நீ என் கூட வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட காவேரியுமே சரி வரேன் அப்படின்ற மாதிரி
எதுவுமே சொல்லாம அவங்களுமே இங்க விஜய் கூட கிளம்பி போறாங்க. அப்ப வெண்ணிலாவோட ரூமுக்கு போயிட்டு இங்க வெண்ணிலா கிட்ட உட்காந்து இங்க விஜயுமே கதையா பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப வெண்ணிலாவும் காவேரி இந்த பக்கம் வந்து விஜயை கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்ப விஜயுமே இங்க பாரு காவேரி, இன்னைக்கு நீ ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி நான் ஸ்டார்டிங்ல கார் ஓட்டி கத்துக்கிறப்போ அப்ப வெண்ணிலா என் கூட இருந்தா, அப்ப நான் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணியிருந்தேன். உண்மை சொல்லப்போனா அந்த ஆக்சிடென்ட்ல எனக்கு கொஞ்சம் அடிபட்டுச்சு இந்த மாதிரி தான் தலையில. அப்போ வந்து இந்த மாதிரி வந்து நான் நல்லா தான் போயிட்டு இருந்தேன். திடீர்னு ஒருத்தர் குறுக்க வந்துட்டாரு. அவர் மேல இடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நானுமே அது வண்டியை லெஃப்ட் எடுக்கிறப்போ அது டேரக்டா போய் ஒரு மரத்துல போய் மோதிடுச்சு. அங்க மோதினதுனால பயங்கரமா வண்டியும் டேமேஜ் ஆயிடுச்சு. அதே நேரத்துல எனக்கும் தலையில கொஞ்சம் அடிபட்டுருச்சு. ஆனா இங்க வெண்ணிலாக்கு எந்த இஷ்யூ ஆகல. அதே நேரம் நான் வெண்ணிலா ரொம்பவே பதறி போயிட்டா. என்னை பார்த்துட்டு ரொம்பவே பயந்துட்டா. சொல்லப்போனா அவளுக்கு அந்த விஷயத்துல பிளட்டை பார்த்த உடனே அவளுக்கு என்ன ரியாக்ட் பண்றதுனே தெரியலன்னு சொல்லிட்டு இங்க வெண்ணிலாக்கும் விஜய்க்கும் நடந்த விஷயங்களை பத்தி இங்க காவிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க வெண்ணிலாவுமே பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. உண்மை சொல்ல போனா இந்த பக்கம் அன்னைக்கு விஜய்க்கு அடிப்பட்ட டைம்ல இங்க வெண்ணிலாவுமே பயங்கரமா அழுத்திருப்பாங்க. அதே மாதிரியே இவங்களுமே வந்து அதே ரியாக்ஷன் அப்படியே வந்து வர ஆரம்பிக்குது. சொல்லப்போனா இங்க விஜய் சொல்ல சொல்ல அந்த ஞாபகங்கள்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. இவங்க டக்குன்னு அந்த பயத்திலேயே இந்த பக்கம் விஜய் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசுறாங்க. இதை பார்த்த விஜய்க்கு ஒண்ணுமே புரியல. வெண்ணிலா தானே என்ன கூப்பிட்டா, இப்ப விஜய் என்ன கூப்பிட்டா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அதே நேரத்துல எங்க காவேரியுமே திருன்னு முழிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மறுபடியுமே வெண்ணிலா விஜய் விஜய் அப்படின்னு அவர் மேல இருக்க பாசத்துல பயங்கரமா வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே கூப்பிடுறாங்க. இதை பாக்குற விஜய்க்கு சுத்தமா நம்ப முடியல. இங்க பாரு காவேரி, என்ன வெண்ணிலா கூப்பிடுறா, என்ன வெண்ணிலா விஜய்னு கூப்பிடுறா அப்படின்னு சொல்லி அவருக்குமே சந்தோஷம் தாங்கல. சொல்லப்போனா அவருக்கு எல்லாமே ஞாபகம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இங்க விஜயுமே புரிஞ்சுக்கிறாங்க. உடனே இங்க பாரு காவேரி, இங்க பாரு காவேரின்னு சொல்லி அவருமே பயங்கரமா அழுதுகிட்டு இந்த பக்கம் வெண்ணிலாவை பாக்குறாரு. வெண்ணிலாவுமே விஜய் விஜய்ன்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷன் ஆயிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க காவேரி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. உண்மையை சொல்லப்போனா இங்க வெண்ணிலாவுக்கு சரியானதுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம விஜயோட லைஃபை விட்டு போறோம். ஆனா என்னால விஜய் விட்டு கொடுக்க முடியாது. ஆனா இப்ப வெண்ணிலாக்கு சரியாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்க கண்ணிலையும் பயங்கரமா தண்ணி வர ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் இங்க விஜய் இந்த விஷயத்த நம்ப முடியாம இந்த பக்கம் வெண்ணிலாவோட கையை பிடிச்சிட்டு என்ன ஞாபகம் இருக்கா வெண்ணிலா, நான் விஜய்னு தெரியுதுல உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இங்க வெண்ணிலாவுமே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே வந்து டக்குன்னு ஃபிக்ஸ் வர ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் விஜய் ரொம்பவே பதறி போயிடுறாரு. அவங்களுக்கு வந்து இந்த பழைய ஞாபகங்கள் வர்றப்பெல்லாம் ஃபிக்ஸ் வருது அப்படிங்கிறதுனால இதுக்கேற்ற மாதிரி தனியாவே அந்த டேப்லெட் இதெல்லாமே வச்சிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்து இங்க வெண்ணிலாவே கொஞ்சம் தூங்க வைக்கிறாங்க. அதே நேரத்தில் இதை பார்த்துட்டு இருக்கிற காவேரிக்கு ஒண்ணுமே ஓடல. சொல்லப்போனா நம்ம லைஃப் நம்ம எதிர்பார்க்காம நம்ம கண்ணு முன்னாடியே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அங்க அவங்களுமே தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் விஜய்மே காவேரி கூப்பிட்டு இங்க பாரு வெண்ணிலா இன்னைக்குதான் முதல்ல ரொம்ப நாள் கழிச்சு என் பேரை சொல்லியிருக்கா. சொல்லப்போனா அதே எமோஷன் அன்னைக்கு எனக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது என்ன நடந்துச்சோ அதே விஷயத்த இன்னைக்கு வெண்ணிலா வந்து நேரில் பார்த்த மாதிரி நான் சொன்ன விஷயத்துல இருந்து புரிஞ்சுக்கிட்டு என்ன கூப்பிடுறா. சொல்லப்போனா அவ இன்னும் என்ன ஞாபகம் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி இங்க விஜயமே ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாரு. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற காவேரிக்கு ரொம்பவே மனசே உடைஞ்சு போயிடுது. அப்ப கூடிய சீக்கிரத்துல விஜய் நம்மளை விட்டு பிரிய போறாரு. ஆனா இந்த விஷயத்த நான் எப்படி ஏத்துக்க போறேன்னு தெரியல, என்னால இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லி இந்த பக்கம் காவேரி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க தன்னோட கஷ்டத்தை தனக்குள்ளே வச்சுக்கிட்டு லைட்டா மட்டும் அழுறாங்க. இதை பார்த்து விஜயுமே என்னாச்சு காவேரி, எதுக்காக அழுற அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இல்ல வெண்ணிலாவோட நிலைமை நினைச்சுதான் அழுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுமே அதை சமாளிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்க மனசுல இருக்கிற வழிதான் அதை வெளியில காட்டிக்க முடியாம இந்த பக்கம் அவங்க மனசுக்குள்ளே பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஆனா இங்க விஜயாவது இங்க காவேரி மேல இருக்க அன்பை எப்படியாவது வெளிப்படுத்தினார்னா அவங்களோட இந்த சோகங்கள்லாம் கொஞ்சம் தீர வாய்ப்பு இருக்கு. பட் விஜய் ரொம்பவே சஸ்பென்ஸா வச்சிருக்கிறதுனால காவேரி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பார்க்கலாம் இந்த கஷ்டத்துக்கான முடிவு எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே காய்ஸ், see you இன்னொரு வேறலான வீடியோல நம்ம மீட் பண்ணலாம்.